அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். சாருடைய பெயர் மற்றும் அவருடைய முகவரி சார் மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் சிக்கசம்பளை கிராமம். ஓகே சார். இதில் நான் சம்பங்கி பயிரிட்டு இருக்கிறேங்க. எவ்வளவு ஏக்கரா சம்பங்கி போட்டிருக்குங்க சார்? 1 ஏக்கரா சேருங்க. 1 ஏக்கரா சேருங்க. இப்போ டாக்டர் சாயில் மூலியமா நம்ம ஃபீல்டு விசிட் வந்திருந்தோம். அப்போ நம்ம சம்பங்கி செடி எந்த நிலையில் இருந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். இது ஃபர்ஸ்ட் டாக்டர் சாயில் கொடுக்காதுக்கு முன்னாடி மொந்த வேறு தான் இருந்ததுங்க. ஜல்லி வேறு சுத்தமா இல்லைங்க. ஓகே. செடி கிரவுத் அந்த அளவுக்கு இல்லைங்க. ஓகே. இப்போ டாக்டர் சாயில் கொடுத்து 17 நாள் ஆச்சுங்க. இப்போ நல்லா கிரவுத் இருக்குதுங்க. நல்லா ஜல்லி வேறு நல்லா ஓடி இருக்குது. நல்லா வெள்ளையே இருக்குதுங்க. ஓகே. நல்லா கிரவுத் இருக்குதுங்க. ஓகே சார். இப்போ சார் டாக்டர் சாயில் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சுங்க? கரெக்டா 17 நாள் ஆச்சுங்க. 17 நாள் ஆச்சு. 17 நாள்ல பாத்தீங்கன்னா இங்க பாக்கலாம் நீங்க எவ்வளவு ஜல்லி வேர் உற்பத்தியா இருக்குதுன்னு சொல்லி. இப்போ விவசாயிகள் சார் ஒரு பயிருக்கு பயிருடைய வளர்ச்சி இல்லைன்னா நம்ம உரம் கொடுக்குறோம். ஆனா உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பயிர்ல என்ன இருக்கும்னு நம்ம விவசாயி தெரிஞ்சுக்கணும். மெயினா ஜல்லி வேர் வேணுங்க. ஜல்லி இது அது குடுக்குற உரத்தை எடுக்கிறதுக்கு இது இல்லைங்களா? வேர் இருந்தா தான் எடுக்குங்க. கண்டிப்பா. அதனால கண்டிப்பா ஜல்லி வேர் இருந்தா தான் உங்களுக்கு பயிர் கிரவுத் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். சரி, இப்போ நம்ம டாக்டர் சாயில் கொடுக்காததுக்கு முன்னாடி வெறும் மொந்த வேர் தான் இருந்தது. இப்போ நம்ம ஜல்லி வேர்கள் உருவாயிருச்சு. இப்போ growth and development எப்படி இருக்கு சார்? இல்ல நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்கு. இப்போ விவசாயிக்கு எவ்வளவு உரம் போடுறது அப்படிங்கறத தாண்டி விவசாயிகள் உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன கவனிக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய ஜல்லி வேர்கள் எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கறது விவசாயிகள் கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வீணாகாம அண்டர் கிரவுண்டுக்கு லீச் அவுட் ஆகாம முழுமையா அந்த பயிருக்கு போய் சேரும். அந்த பயிருக்கு சேரும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அது முழுமையான ஒரு வளர்ச்சி காட்டும். அப்படி இந்த ஜல்லி வேர்கள் ஃபார்ம் இல்லாம நம்ம உரங்கள் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா விவசாயி பணம் கொடுத்து வாங்கிட்டு வர உரங்கள் செடிக்கு போய் சேராம நம்ம பணம் மண்ணுல அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு இருக்கும். ஓகே சார். இனிமே விவசாயிகள் இந்த ஜல்லி வேர்கள் செடியில அபரிவிதமா வளரணும் அப்படின்னா மண்ணில் என்ன இருக்கணும்னா மண்ணில் காற்றோட்டம் அப்படிங்கிறது முழுமையா நடக்கணும். அந்த காற்றோட்டம் நடக்கணும்னா மண்ணில் என்ன இருக்கணும்னா உயிரியல் தன்மை அப்படிங்கிறது மண்ணில் இருக்கணும். அதாவது அது பல கோடி நுண்ணுயிர்கள் மற்றும் மண்புழுக்கள் மண்ணில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஓட்டைகள் ஹோல்ஸ் மண்ணில் இருக்கும். அப்படி மண்ணில் ஹோல்ஸ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல காற்றோட்டம் அப்படிங்கிறது மண்ணில் நடக்கும். அப்படி நல்ல காற்றோட்டம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜல்லிவேர்கள் அதிகமா உருவாகும். எனவே விவசாயிகள் உங்கள் பயிர்ல ஜல்லிவேர்கள் நல்லா வளரணும்னா அந்த வளர வேண்டிய காற்றோட்டம்ங்கிறது மண்ணில் முழுமையா இருக்கணும். அந்த காற்றோட்டம் முழுமையா நடக்கும்போது மட்டும்தான் நமக்கு ஒரு உணவு கொடுத்தாலுமே தண்ணி கொடுத்தாலுமே அது முழுமையா செடிக்கு போய் சேரும். அப்படி சேராத போது பாத்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியான உர தேவையும் ஏற்படும். அந்த உரத்தை அதிகமா போடுறதுனால நம்ம மண்ணுடைய வளமும் மேலும் பாதிப்படைய செய்யும். ஓகே சார், என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? டாக்டர் சாயில் பத்தி நீங்க விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த டாக்டர் சாயில் ஒரு நல்ல ஒரு தீர்வுன்னு தான் நினைக்கிறேங்க. கண்டிப்பா நல்லா இருக்குங்க. 17 நாள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிரவுத் நல்லா இருக்குதுங்க. என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணாம இதுவே யூஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓகே சார்.